வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Mr.NanoTech and என் பேர் ஆகாஷ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மேஜிக் கிட்டோட அன்பாக்சிங் நாங்கள் பண்ண போறோம். நீங்க 75 ட்ரிக்ஸ் ஓவர் 75 ட்ரிக்ஸ் அன்பாக்சிங் போட்டிருக்கு. இதை நான் அமேசான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். உள்ள பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. இது என்னது? ஓகே, மேனுவல், அப்புறம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது இதோட ஆக்சசரிஸ் போல். ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட ஆக்சசரிஸ். ஃபஸ்ட்டு இதில் இருக்க மேஜிக்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ கைஸ், நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த பால் வந்து இது உள்ள நம்ம ஒரு இது வச்சாச்சு. ஸோ வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி திறந்தா இருக்காதாங்க பால். இதோ பாருங்க எப்படி இருக்கு. அதே மாதிரி போயிட்டு திருப்பி பால் வந்துடுது. ஸோ இப்படி வந்து இந்த பால் இருக்காங்க. இப்போ வந்து இப்படி திறக்கும் போது இதில் 2 லேயராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, கீழே வந்துச்சு. ஸோ வந்து அந்த 2 லேயர் இருக்கும். சரி, மூடிட்டு திறக்கும் போது இதோட சேர்ந்து திறந்தா பால் இருக்காது. இப்போ அதிலே வச்சுட்டு இப்படி திறந்தா பால் இருக்கும். சிம்பிள் கான்செப்டுங்க. இதை வச்சு பாருங்களேன் எப்படி ஏமாத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா திறந்தா உள்ள எதுவுமே இல்லையா, அந்த எம்டி பேஸ்ல. நல்லா பாத்துங்க. இந்த போன் இருக்கா? ஒண்ணும் இல்லையா? இருக்கா? ஒண்ணும் இல்ல. இது இருக்கு ஆனா இல்ல. இப்போ நம்ம இப்படி தட்டிட்டு இப்படி பண்ணிட்டா போதும். எப்படி இருக்கு இது பாத்தீங்களா? காயின்ஸ் இருக்கு. ஸோ நம்ம திருப்பி அதே மாதிரி உள்ள போட்டுருவோம். இன்னும் உள்ள போக மாட்டேங்குது. ஓ, மாற்றி போட்டோம் போல. எப்படி இருக்கு? ஆனால் நான் மாட்டிப்பேன், ஏன்னா நான் கருப்பாக இருக்கேன், இது வெள்ளையாக இருக்கு. ஸோ கைஸ், மெஜிஷியன்ஸ்லாம் வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கைக்கும் அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிருமா. ஸோ வந்து அவங்க கைக்கும் இதுக்கும் இப்படி கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ட்ரிக் தான் இது. இது திறந்தீங்கன்னா இது உள்ள நான் வந்து இப்படி மூடிட்டு இப்படி வச்சுருந்தேன். இது உள்ளே போட்டுட்டு நான் இப்படி பண்ணும் போது இப்படி எடுத்துட்டேன். ஸோ வந்து இந்த ஹேண்ட் கலர் யாருக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த இது வச்சுருக்காங்க. ஸோ வந்து இது வந்து வெள்ளையா இருந்தா அழுக்காயிடுவேன் தான் கருப்பா பெற்றேன். ஸோ அது கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ், அடுத்த மேஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படி பண்ணிட்டு முக்கியமாக நமக்கு இந்த ஸ்டிக்கு தேவை. இந்த ஸ்டிக்கை வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு பண்ணோம்னா காணாம போயிடும். அதே மாதிரி திருப்பி வந்து இப்படி பண்ணிட்டு இப்படி வந்தால் வந்துடும். செம்மையாக இருக்குல்ல? அவன் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளோ என்னன்னு காப்பிக்கிறேன். ஸோ அது இந்த சைடு வந்தால் இப்படி இருக்கா, இந்த சைடு வந்தால் ஒன்றுமே இருக்கு. நான் இப்படி காமிக்கும் போது, உங்ககிட்ட இப்படி காமிக்கும் போது இது அப்படியே பொறுமையாக திருப்பி இப்படி வச்சிருவேன். அதே மாதிரி இப்படி பொறுமையாக திருப்பி இப்படி காமிச்சிருவேன். அவ்வளோதான் ட்ரிக்கு. கைஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி 2 வந்து ஒரு மாதிரி கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கப்பில் வந்து சொல்ல ஒரு 5 ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ் உள்ள இந்த காயினை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வந்து காயின் உள்ள இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து மறைச்சிக்கிச்சு. ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஒரு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில். ஸோ அந்த பிளாஸ்டிக் உள்ள பண்ணால் சரி, ஓகே. இப்போ வந்து ஒவ்வொரு சைடு போனாலும் சரி நவுந்துருக்கும், அப்படி உள்ளே போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து அந்த சைடும் இப்படி பண்ணேன், அதுவும் போயிடுச்சு. 3rd பண்ணேன், அதுவும் போயிடுச்சு. இப்போ 4th பண்ணுறேன் பாருங்களேன், அதுவும் போயிடுச்சு. இப்போ என்ன டவுட்னா, இப்போ வந்து இந்த சென்டரில் இருக்கிறது ஒரு ஹோல்ஸ் இருக்குங்க. அது உள்ளே போனால் எப்படி இருக்கும்னு எனக்கு போகுமான்னு எனக்கு நிஜமாலே தெரியல.
ஆனால் வந்து சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஒரு ட்ரிக் வந்து என்னை ரொம்பவே ஒரு இது பண்ண சந்தோஷப்படுத்தி வச்சிருச்சு, ஆச்சரியப்பட வச்சிருச்சு. ஏன்னா இங்கே பாருங்களேன் 5 இதுவும் உள்ளே போயிடுச்சு. ஸோ வந்து இதில் இருக்க ட்ரிக் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. உண்மையாகவே இந்த ட்ரிக் வந்து என்னை வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வச்சிருச்சு. ஏன்னா 5மே உள்ளே போயிடுச்சு. நான் 5 உள்ளே போடும் போது அந்த காயின் வந்து எப்படின்னா இது மாதிரி டைகனல் ஷேப்பில், அதான் சென்டராக அப்படி நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த காயினோட பொசிஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து கரெக்டாக அந்த ஓரமாக போயிடுது, இல்லை நடுவில் ஒரு தடவை போயிடுது. ஸோ வந்து இது ஒரு வந்து நல்ல விஷயமா இருக்குது. கைஸ், நம்ம நெக்ஸ்ட் மேஜிக் ட்ரிக் என்னன்னா, நம்ம வாண்டை வந்து பறக்க வைக்க போகிறாங்க. ஸோ வந்து இதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு மந்திரம் தான் தேவை. ஜி பூம்பா அப்படின்னு சொல்லணும், சரியா? ஜி பூம்பா அப்படின்னு சொல்லிட்டா போதும், நம்ம வாண்ட் வந்து தனியாக அப்படி மேலே அப்படி பறக்கிற மாதிரி இருக்கும். அவனை பாரு எப்படி பாக்குறான், ரெடி அவனை பாரு எப்படி பாக்குறான்னு. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். வெரி குட், எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. குழந்தைங்க கூட வியந்து பார்க்காதரா. சரி கைஸ், இது வந்து ஒன்றும் கிடையாது, சிம்பிள் ட்ரிக் தான். இப்படி இழுத்துன்னு வைங்களேன், இப்படி ரப்பர் வரும், அதை நம்ம ஹேண்டுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டோன்னு வைங்களேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓட போது இப்படி மேலே போகுது. ஸோ இந்த விஷயமும் ஒரு நல்லா இருக்கு கைஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு மேஜிக் ட்ரிக் இருந்ததுன்னா, ஒரு ரெட் ஷீட் இருந்தது, இன்னொன்று வந்து ஒரு எல்லோ ஷீட் இருந்தது. ஸோ அது 2 ஷீட்டும் வந்து அதில் பார்க்கறதுக்கு வந்து ரெட்டு சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, எல்லோ பெருசாக இருந்தது. ஸோ உங்களுக்கு நீங்களே பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு கரெக்டாக அதே மாதிரி தானே இருக்குது. ஸோ வந்து இதே மாதிரி வந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இதே மந்திரத்தை யூஸ் பண்ணுவோம். ஜிபூம்பான்னு யூஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு பார்த்துருந்தீங்களா, 2மே வந்து ஒரே சைஸாக மாறிடுச்சு. இதை பார்த்தீங்களா, 2 ஒரே சைஸில் இருக்குது. ஸோ வந்து அந்த என் ஃப்ரெண்டு வந்து அதெல்லாம் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னடா இது அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ இது ஒன்றும் சிம்பிளுங்க. நம்மளே வந்து இதே ஷேப்பில் 2த்தையும் ஒன்றா கட் பண்ணிவிட்டு சைடில் வச்சு பார்த்தோன்னு வைங்களேன், பெருசாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இது கர்வ்ட் ஷேப்பில் இருக்குல்ல. ஸோ வந்து அந்த கர்வ்ட் ஷேப்பில் அது மேலே வச்சேன்னா ஸோ லைக் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் பிடிக்கும். ஏன்னா இதுவும் கர்வ்டாக இருக்கா, அதுவும் கர்வ்டாக இருக்கா. ஸோ வந்து இது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ஏன்னா இது ஆல்ரெடி எனக்கு தெரியுங்க. ஏன்னா அதை நான் ஆல்ரெடி இப்படி பண்ணி பார்த்துருக்கேன், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக வந்து கிளாஸில் இருக்குது. ஸோ வந்து இப்படி பண்ணி ஒன்றும் ஆகலை. ஸோ வந்து இப்போ வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக இதை அனுப்ப போகிறோம். வந்துருச்சா? ஆனால் பாருங்கள், உள்ளே எதுவுமே கிடையாது. ஸோ திருப்பி வந்து இதில் வந்து ஃபுல்லாக செம்ம டைட்டாக தான் ஆகுது. அவ்வளோதான் இந்த ட்ரிக்கு, இதில் ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது இவங்க வந்து பென்சில் வச்சு யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்மக்கிட்ட பென்சில் டிப் வந்து இதோட ஷார்ப்பாக இருக்கும். ஸோ வந்து பென்சிலை சைடில் விட்டிங்கன்னா அப்படியே இது உள்ளே வந்து ஒரு இது மாதிரி இருக்குது. அடுத்த ட்ரிக் என்னென்னா, இது மாதிரி வந்து ஒரு 6 ஃபேஸஸ் இருக்குது. பாலு, பீஸா, அப்புறம் இதுன்னு போட்டு இருக்குது சேட்டன் பால், கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பின்னாடி திரும்பி, அதாவது வந்து அஜய் வந்து நமக்கு வந்து இப்போ சூஸ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அந்த பிக்சர் வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிப்பேன், நீங்கள் எதை வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்க்கலாம், இதை வச்சு லாக் பண்ணியிருப்பேன். வீடா, நீ சூஸ் பண்ணுற பிக்சர் உனக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோ, ஓகேவா? லாக் பண்ணிட்டியா? சரி ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன நீயே சொல்லுவியா? சரி ஓகே, என் வாண்டேங்கடா சீபூம்பா. நீ வந்து கண்டிப்பாக எனக்கு சூஸ் பண்ணது வந்து பால் சூஸ் பண்ண, கரெக்டா? பால் தானே சூஸ் பண்ண? ஒன்றும் இல்லை, சிம்பிளான ட்ரிக்கு. அவன் வைக்கும் போது நான் என்ன பண்ணேன், இப்படி வந்து மறைச்சி வச்சானா, அதை வந்து நான் சைடில் திருப்பி வச்சுக்கலாம். ஸோ வந்து நான் பின்னாடி கையை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து நான் அதை மாற்றிக்கிட்டு இப்படி வச்சுட்டேங்க. ஸோ வந்து எனக்கு வந்து அவனோட வச்ச இடம் தெரியும். ஸோ வந்து எப்படி எந்த சைடு பார்த்துருந்தாலும் அது கவர் பண்ணாமல் தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கும் சிம்பிள் தாங்க. ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேரும் பண்ணுங்க, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கைஸ், see you in another video. Bye.